எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நினைவு கூறும் நாள் ஒரு துக்கமான நாளா? இல்லங்க, ஒரு சந்தோஷமான நாள். எனக்குள்ள இந்த வார்த்தை எடுக்கும் போது ஒரு கேள்வி வந்துட்டே இருந்தது. ஏசப்பா இந்த நாள்ல எப்படி சந்திச்சிருப்பாரு? அவர் பயந்து ஓடலங்க, பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்பட்டார். அவரை குற்றம் சொன்னாங்க, அவர் அமைதியா இருந்தார். அவர் விழுந்தார், மீண்டும் எழுந்தார். அவர் வெறுக்கலங்க, அவர் மன்னித்தார். இந்த ஒரு சாதாரணமான நாளா மட்டும் நம்ம இதை எடுத்துக்காம இது ஆழமான அர்த்தம் கொண்ட நாளுங்க. வலி அன்பை சந்தித்த நாள், வெறுப்பு மன்னிப்பை சந்தித்த நாள். சிலுவையில் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ரத்தம் சிந்தி வேதனையில இருந்த ஒருவர் அவர் கோபப்படலங்க, பழி வாங்கவும் இல்லை. அதுக்கு பதிலாக தான் அவர் சொன்ன வார்த்தை வாசிப்போமா? லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த ஒரு வார்த்தை மன்னிப்பின் ஆழத்தை நமக்கு காட்டுதுங்க. தேவஜனமே, நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டா அடுத்தது வாசிப்போம். எபேசியர் 4:32. எபேசியர் 4:32. தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்க அவரு மன்னிப்பு கேட்டது மாத்திரம் இல்லாம நம்மளுக்கும் இந்த மன்னிப்பை கற்று தராருங்க. நாம் மன்னிக்கிறது அவங்க அதுக்கு தகுதியானவங்க மட்டும் இல்ல, நாம் மன்னிக்கிறோம் ஏனெனில் நாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவர்கள். இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையில், நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார். நாம் தவறு செஞ்சாலும் அவர் நம்மளை விட்டு விடலங்க. ஆனா நம்ம இந்த காலத்துல என்ன செய்யறோம்? நம்மள தெரியாம ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணாலும் அவங்க கிட்ட பேசாம போயிடுறோம். அவங்களே ஒருவேளை நம்ம கிட்ட பேச வந்தாலும் அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறோம்ல. ஒரு தயவாய் அவங்கள மன்னிச்சுதான் பாருங்களேன், உங்க மனசு கூட லேசா மாறிடுங்க. மன்னிப்பு மற்றவர்களுக்காக மட்டும் இல்லைங்க, நம் மன அமைதிக்காகவும் தான். அதனாலதான் இயேசு இந்த நாள்ல அவரை காயப்படுத்தினவங்களை கூட பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். நாம் மன்னிக்கிறோம் ஏனெனில் நாம் மன்னிக்கப்பட்டவர்கள். எப்படிங்க மன்னிக்கிறது? காயப்படுத்துறாங்க, துரோகம் செய்யறாங்க, அவமானப்படுத்துறாங்க, உடனே எப்படி மன்னிக்கிறது? உண்மையை சொல்லணும்னா முடியாதுங்க. ஏன்னா அன்பு இல்லை. அன்பு இல்லாத இடத்துல மன்னிப்பு இருக்காதுங்க. நாம் ஒருவர் மேல உண்மையா அன்பு வைத்தாதான் அவர்களை மன்னிக்க முடியும். அதனாலதான் சிலுவையில் இருந்த அந்த தருணத்திலையும் இயேசு அவரை வேதனைப்படுத்தினவர்களுக்கே மன்னிப்பு கேட்கிறார். ஏன்னா என் இயேசு அன்பு உள்ளவருங்க. 1 யோவான் 4:8 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இருக்கும் இடத்துல தாங்க மன்னிப்பு பிறக்கும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மன்னிக்க முடியலையா? அது நம்ம இடத்துல உள்ள அன்பின் குறைவு தாங்க. இன்னைக்கே மனம் திரும்புங்கள். தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டாய் நம்ம மனதை திருப்புவோம். சரி, மன்னிக்கிறேன், எத்தனை முறை தான் மன்னிக்கணும்? இந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் இல்லைங்க, பைபிள்ல பேதுருவுக்கும் வந்துச்சு. வாசிப்போமா? மத்தேயு 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வாசிப்போம். இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அதாவது இங்க அவர் சொல்ற வர்றது என்னன்னா, எண்ணிக்கை இல்லாம மன்னிக்க சொல்றாரு. சில நேரங்கள்ல நம்ம பல முறை மன்னிக்க கூட தயாரா இருக்கும், ஆனா முழுமையா மன்னிக்கிறோமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. மன்னிப்பு, நம்ம மன்னிக்கிற மன்னிப்பு எப்படி இருக்கணும்னா, ஒரு கல்லை ஆழ்கடல்ல தூக்கி போடுற மாதிரி இருக்கணுங்க. அந்த கல் மீண்டும் மேல வரவே கூடாது. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பிள்ளை எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் அவங்க அந்த பிள்ளை மேல கோபப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனா இறுதியில என்ன பண்றாங்க? நீ என் பிள்ளைன்னு சொல்லி அந்த தவற அவங்களுக்கு எடுத்து காட்டி அவங்களை அரவணைக்கிறாங்கல்ல, அதுதாங்க உண்மையான அன்பு. இன்னொரு உதாரணம் கூட சொல்லணும்னா, நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்க தொட்டு தொட்டு பார்த்தா சீக்கிரம் ஆறாதுங்க. அதை எளிதில் விட்டு பாருங்களேன், கவனிக்காம சீக்கிரம் ஆறிடும். அதே மாதிரி தாங்க மன்னிப்போம். நம்ம சேர்ந்து அந்த மன்னிப்பை சொல்லி, நம்ம பண்ற அந்த தப்பை சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருந்தா மன்னிக்க முடியாது. மன்னிச்சுட்டேன்னு சொல்றதுனால அது மன்னிப்பும் ஆகிடாது. முழுமையாய் மன்னிப்பை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாருங்க தேவஜனமே. இந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புறாரு. நாம் மன்னிக்கிறவர்களாக மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும் இருக்கணுங்க. நாம் மன்னிக்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும் இருக்கணும். சில நேரத்துல நமக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம், ஆனா சில நேரத்துல நம்மளும் யாரையாவது காயப்படுத்தி
கொடுத்திருப்போம்ல, அதை நாம் அறியணுங்க. பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு, வாசிப்போம். மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தில் நின்று உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இது தேவன் உணர்த்தும் காரியங்க. இவருக்கு முன்பாக நிற்கும் போது மனித உறவை கூட சரி பார்த்து நிற்க விரும்புறாருங்க. இந்த ஜெனரேஷன்ல ஐ எம் சாரின்னு சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா மன்னிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி பாருங்களேன், அது கொஞ்சம் கஷ்டமாவும் கொஞ்சம் தயக்கமாவும் தான் இருக்கும். சில நேரத்துல நமக்கு தோன்ற காரியம் என்னன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் சாரி கேட்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோ நமக்கு இருக்குதுல்ல, அது தவறுங்க. உண்மையான அன்பு ஈகோவை கடந்து போகும். மன்னிப்பு ஒரு வார்த்தை மட்டும் இல்லைங்க, அது உறவுகளை மீட்கும் உயிர்ப்பிக்கும் சக்தி கொண்டது. நாம் பார்த்தோம் ஏன் மன்னிக்கணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். நம்ம ஏன் மன்னிக்கிறோம்? நாம் மன்னிக்கிறோம் ஏனெனில் நாம் மன்னிக்கப்பட்டவர்கள். எப்படி மன்னிக்கணும்? தேவ அன்பினால மன்னிக்கணுங்க. எத்தனை முறை? எண்ணிக்கை இல்லாம மன்னிக்கணும். இறுதியாய் பார்த்தோம், மன்னிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் மன்னிப்பு கேட்கிறவர்களாயும் இருக்க கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நம்ம எல்லோரும் மன்னிக்கிற இருதயத்தை நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்போமா? இந்த வார்த்தைக்கு நேராய் நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நம் கரங்களை உயர்த்தி, மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். ஆம் தேவ பிள்ளையை, இன்றைய நாம் இருதயத்தை மாற்றிக்கொள்ளுவோம். மன்னிக்கிற இருதயமாய், மன்னிப்பு கேட்கிற இருதயமாய் மாற்றிக்கொள்ளுவோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மன்னிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் மன்னித்து மறக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சிலுவையில பேசின இரண்டாவது வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் சிலுவையில என்ன வார்த்தை பேசினாரு? இரண்டாவது வார்த்தையா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று. கர்த்தர் இரண்டாவது வார்த்தையா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, கடைசி நேரத்திலும் மனம் திரும்பினால் ரட்சிப்பு கிடைக்கும் என்று இந்த வார்த்தைக்கு தலைப்பு கொடுக்கலாம். இதுக்கு உதாரணம் எக்ஸாம்பிளா யாரும் சொல்லலாம் அப்படின்னா, தெருவில் இருந்த ஒரு கள்வன் சிலுவையில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் அந்த கள்ளனை நோக்கி, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று சொல்றாரு. பரதேசி அப்படின்னா என்ன? பரதேசி அப்படின்னா 3 காரியங்களை குறிக்கிறதா இருக்கிறது. ஒன்று, அது இளைப்பாறுதல் தேசம். இரண்டாவது, நீதிமான்களுக்காக ஒதுக்கப்பட்ட தேசம். மூன்றாவது, அது செழிப்பான தேசம். இது எல்லாவற்றையும் இருக்கிற ஒரு இடம் தான் பரதேசி. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் 2 கலர்கள் அவரோடு கூட சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்த 2 கலர்களை, ஒரு கலரை மாத்திரம் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று. ஏன் ஆண்டவர் அந்த ஒரு கலரை மட்டும் பார்த்து சொல்றாரு? ஏன்னா ஒருத்தன் ஆண்டவரை இகழ்ந்து பேசினா, இன்னொருத்தன் ஆண்டவரை உண்மையா நோக்கி கூப்பிட்டான். உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட கலனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கா இருக்கு, நீ இளைப்பாறுதல் தருகிற தேவனா இருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னா ஒரு புதிய சிருஷ்டியா மாறப்படுறான். அவன் மாறப்பட்ட பிறகு அவனுக்குள்ள இருந்த அந்த பழைய பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகள் எல்லாமே அவனை விட்டு விலகி போயிடும். அப்படிதான் இந்த கள்ளனும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு இவன் ஒரு புதிய சிருஷ்டியா மாறப்படுறான். அப்படி புதிய சிருஷ்டியா மாறப்பட்ட இந்த கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று. அப்படி அந்த கள்ளனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்றது பார்க்கலாம்.
லூக்கா 23வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? அந்த கல்லனுக்குள்ள ஏற்பட்ட முதலாவது மாற்றம் தேவனை குறிச்ச பயம். அவன் ஒரு பாவியா இருந்த பொழுது அவனோட வாழ்க்கையில அவன் பாவம் அநேக பாவங்கள் அவன் செஞ்சிருக்கான். ஆனா இது எல்லாமே தேவனை குறிச்ச பயம் இல்லாம, அவன் இதயத்துல ஒரு தேவ பயம் இல்லாம அநேக பாவங்கள் அவன் செஞ்சிருக்கான். ஆனா இன்னைக்கு அவன் ஆண்டவர்கிட்ட அவன் வந்த பிறகு, ஆண்டவர் நோக்கி அவன் கூப்பிட்ட பிறகு அவனுக்குள்ள ஒரு தேவ பயம் வருது. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையான காரியங்கள், இந்த உலகத்துல அநேக தீமையான காரியங்கள் இருக்கு, அநேக கர்த்தருக்கு விரோதமான பாவ செயல்கள் இருக்கு. இது எல்லாவற்றையுமே வெறுத்து ஒதுக்குவது தான் தேவனை குறிச்ச பயம். இதுக்கு எடுத்துக்காட்டா யாரும் சொல்லணும் அப்படின்னா, யோசேப்பு கூட போர்த்திபாளோட மனைவி பாவத்துக்கு நேரம் அழைக்கும் பொழுது அவர் தன்னுடைய பரிசுத்தை காத்து கொள்வதற்காக அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போயிடுவார். அது போலதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமளும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பரிசுத்தை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லைன்னா அவரை தரிசிக்கவே முடியாது. அவர் நம்மளை அழைத்த தேவன், அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு. அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துல வாழப்போறோம் நம்மளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த கல்லனுக்குள்ள இரண்டாவது வந்த மாற்றம் லூக்கா 23வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவனுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. கல்லனுக்குள்ள வந்த இரண்டாவது மாற்றம் பாவ உணர்வு. அவன் ஒரு கல்லன், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செஞ்சிருக்கான். அவன் வாழ்க்கையில் அவன் செஞ்சது எல்லாமே பாவம். ஆனா அது எல்லாமே ஒரு உணர்வு இல்லாம, நான் செஞ்சது பாவம் என்று ஒரு உணர்வு இல்லாம அநேக பாவங்கள் அவன் செஞ்சிருக்கான். ஆனா இன்னைக்கு கர்த்தருக்குள்ள அவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு, கர்த்தருடைய பிள்ளையா அவன் மாறின பிறகு அவனுக்குள்ள ஒரு பாவத்தின் உணர்வு வருது. தாவீது ராஜா கூட ஒரு இடத்துல இடறி போயிடுவாரு. அப்போ நாத்தான் தீர்க்க தரிசனம் மூலமாய் கர்த்தர் அவருக்கு உணர்த்தும் பொழுது அவர் கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து அங்க மனம் திரும்புகிறா இருப்பாரு. அது போல இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமளும் நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம நினைத்து கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம மனம் திரும்புவோம் அப்படின்னா, அவருடைய ரத்தத்தை கொண்டு மீட்டெடுத்த நம்மளுக்கு அவர் நம்மளை சுத்திகரித்து அவரிடத்துல சேர்த்துக்கொள்ள அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறாரு. மூன்றாவது மாற்றம் அவனுக்குள்ள ஏற்பட்டது. லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அந்த கல்லன் இயேசுவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அவன் ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்துல இவர் ராஜாவா அரசால போகிறாரு, அந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்றது இந்த கல்லன் விசுவாசிச்சான். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சாரு அப்படின்னா அந்த ராஜ்யத்துல நமக்கும் ஒரு பங்கு கிடைக்கும்ன்றது இந்த கல்லன் விசுவாசிச்சான். அதுதான் இந்த கல்லனுக்குள்ள வந்த மூன்றாவது விசுவாசம். இன்றைக்கு இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிற நாமளும் முதலாவது தேவ பயத்தோடு தினம் நம்மளுடைய பரிசுத்தை காத்து கொள்ளுகிறவளா இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்தையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்மளை இந்த உலகத்துக்கு பிரகாசத்தின் பிள்ளைகளா வச்சிருக்காரு. நம்மளும் இந்த உலகத்துக்கு பிரகாசத்தின் பிள்ளைகளா நம்ம நடந்து கொள்ளுகிறவளா இருக்க வேண்டும். மூன்றாவது, நம் உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். தேவன் எப்படி உலகத்தார் அல்லையோ அதே போல நாமளும் இந்த உலகத்தார் அல்ல, நம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை. அதை நோக்கியே நம்ம வாழ வேண்டும். இங்க ஒருத்தரை குறிச்சு நான் சாட்சி கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தரே ஒருத்தரை குறிச்சு சாட்சி கொடுத்தார். அவர் யாரு? யோபு. யோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தரே இவனை போல ஒருவனும் இல்லை என்று யோபுவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட யோபுக்கே இருந்தது ஒரு பெரிய கவலை, ஒரு ஏக்கம். அப்படின்னா யோபுக்காக அங்க பரிந்து பேச ஒரு மத்தியஸ்தர் கிடையாது. யோபுக்காக அங்க திறப்புல இருந்து பேச ஒரு மீடியேட்டர், ஒரு மிடில் மேன் அங்க கிடையாது. ஆனா இங்க இன்றைய புதிய ஏற்பாட்டின் சபையில வாழ்ந்து கொண்டிருக்க நம்மளுக்கு கர்த்தர் காட்டின பெரிதான கிருபை, அவருக்கு நம்மளுக்காக அவர் இன்றைய வரைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாரு. 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, உலகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவர் கர்த்தரிடத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் ஒவ்வொரு அக்கிரமங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் அவர் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். அவர் நமக்காக ரத்தம் மட்டும் சிந்தல, அவர் நமக்காக இன்றைய நாள் வரைக்குமே பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானதை பேசும் இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தம் நம் பாவம் சாபம் அக்கிரமம் எல்லாவற்றையும் நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. நம் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் ஆண்டவர். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டாரு. கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேற்றுவாரு. கர்த்தரை மட்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் மறுதளிச்சுட்டு போகவே கூடாது. ஒரு கள்ளன் ஆண்டவரை இகழ்ந்து பேசினா, இன்னொரு கள்ளன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். நம்ம இகழ்ந்து பேசுற கள்ளனா மட்டும் நம்ம வாழ்க்கையில இருந்துடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை குறிச்சு கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து அதை மனம் திரும்புறவர்களா நம்ம இருக்க வேண்டும். கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியை எல்லாவற்றையும் இழந்துட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவன் வரும்பொழுது தயங்கி யோசிச்சு வருவான். ஆனா அவனோட தகப்பன் எப்படின்னா, அவன் தூரத்துல இருந்தே வரதை கண்டு உடனே அவன் ஓடி போய் அரவணைச்சுப்பாரு. அது போலதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்திட்டு நம்மளுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் கொடுத்துட்டு நமக்காக பரலோக ராஜ்யத்துல காத்து கொண்டிருக்கிறாரு. அவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் மாறி அவரை பரலோகம் சென்று தரிசிக்க அவரை தொழுது கொள்ள ஆயத்தப்படுவோமாக. பிறகு மனம் திரும்புவேன் என்று சொல்லி அதை தள்ளி போடாதீர்கள். இன்றைய ரட்சிப்பின் நாள். இன்றைக்கே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை குறித்து நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரிடத்துல இன்னைக்கே ஒப்பு கொடுத்து இன்றைக்கே நம்ம மனம் திரும்பி நம்ம செஞ்ச பாவம் எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்போம். அப்படின்னா அவருடைய ரத்தத்தினால நம்மளை சுத்திகரித்து அவரிடத்துல சேர்த்துக்கொள்ள அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறாரு. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளுக்காக மூன்றாவது வார்த்தையா சொல்கிறாரு. ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லும் போது அவருக்குள்ள எவ்வளோ வேதனை இருக்கும். ஒரு விஷயம் நினைச்சு பார்ப்போம். சிலுவையில் ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்கிறாரு. நம்மளாம் சும்மா ஒரு ஜுரம் வந்தாலே டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு அப்படியே மூஞ்சிலாம் 4 கோணல்ல போவோம். ஆனா ஏசப்பா சிலுவையில அந்த நேரத்துல கூட ஏசப்பா நம்மளுக்கு 7 வார்த்தையை உரைக்கிறாரு. இந்த ஒரு வார்த்தை இது ஒரு உறவு, ஒரு புதிய குடும்பம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உலகத்துல சொல்கிற மாதிரி துன்பம் வந்தா உன்னை முதல்ல நினைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா சொல்கிறாரு, சிலுவை சொல்கிறது துன்பத்திலும் மற்றவர்களை நினைன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அன்பானவர்களே, சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட இயேசுவுக்கு சிலுவையில தன்னுடைய வேதனையை சொல்றதுக்கு அவருக்கு முடியும். ஆனா அவர் வேதனையை சொல்லாம உங்களுக்கும் எனக்கும் ஏசப்பா தன்னுடைய வார்த்தையை சொல்கிறார். நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஏசப்பா நம்மளுக்காக தன்னுடைய சரீரத்தை நம்மளுக்கு பலியாய் கொடுத்திருக்கார். நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஏசப்பா அந்த வார்த்தையை மரியாள் ஏசப்பா சிலுவையில அறைறாங்க. அந்த நேரத்துல வியாகுல் மனதுல அவ்வளோ வருத்தனை. யாராவது அவங்க பிள்ளை அடிக்கப்படும் போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குமா? அவங்க அவ்வளோ வழியில அந்த சிலுவையில் ஏசப்பாவை அடைகிறாங்க. அவ்வளோ கண்ணீர்ல நின்று கொண்டு இருக்காங்க. அவங்க கத்தி அழுவல, மனத்துக்குள்ளே அழுது கொண்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க ஏசப்பா என் கூட பேச மாட்டாங்களாங்க அப்படின்னு ஒரு பார்வையோட ஏசப்பாவை பார்த்து கொண்டு இருக்காங்க. அப்ப ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, ஸ்ரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாயின்னு யோவானை பார்த்து சொல்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாகி மீட்டுக் கொண்டார். ஆமென். அந்த காலத்துல சிலுவை தூக்குறதே ஒரு பாவம். அந்த இடத்துல 2 கள்ளர்கள் மத்தியில ஏசப்பா பாவமே செய்யாதவரு, ஒரு பாவம் கூட அவர் செய்யல. இது வரைக்கும் அவர் பாவம் செஞ்சாருன்னு எந்த இடத்துலயும் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு உண்மை உள்ளவரை 2 கள்ளன்கள் மத்தியில தொங்க விடுறாங்க. அந்த சாபமான சிலுவை நமக்காக சுமந்து அன்பின் வார்த்தையை நமக்காக பேசுகிறார். இந்த வார்த்தையில இருந்து நம்ம 6 விஷயங்களை பார்க்க போறோம். 3 விஷயம் உலக பிரகாரமா பார்க்க போறோம்.
3 விஷயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்க போறோம். முதலாவது உலகக்குரியமான காரியத்துல அன்பு. ஏசப்பா நம்ம மேல வச்சிருக்க அன்பு அது யாராலையும் தரவே முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன், அது தேவனால மட்டும்தான் அந்த அன்பை தர முடியும். நீங்க அவர் வைக்கிற அந்த இடத்துல நீங்க யாரை வேணா கூட்டு வந்து வைங்க, அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனா அதே இடத்துல உங்களுக்காக கடைசி வரை நின்று கொண்டு இருக்க அன்பு தான் அவரோட அன்பு. ஏசப்பா தாயின் வேதனைகளை அறிகிறவர். இது ஒரு நாள் ஏசப்பா சீஷர்களோட நாயனூருக்கு போகும்போது அங்க ஏழை விதவி, அவளுக்கு அன்பா இருந்த ஒரே ஒரு மகன், ஆதரவா இருந்தது அவங்க மட்டும்தான். அவங்களும் இறந்துடுறாங்க. ரொம்ப வேதனையில நடந்து கொண்டு போயிருக்காங்க. அப்ப அந்த அருகில ஏசப்பா வருகிறாரு. அந்த தாயை நோக்கி அழாதேன்னு சொல்லிட்டு அந்த வாலிபனை தொட்டு வாலிபனே நீ எழுந்துருன்னு சொல்றாங்க. அந்த வாலிபன் எழுந்திருக்கிறான். ஏசப்பா தாயின் வேதனை அறிந்தவர். இங்க உட்காந்துட்டு இருக்க உங்க வேதனையும் அறிகிறார், என் வேதனையும் அறிகிறார். ஏசப்பா உங்களுக்காக சொல்கிறார், உங்களுக்காக அன்பா இருக்க யாரும் இல்லையா, கவலையே படாதீங்க, ஏசப்பா இருக்காரு. ஏன்னா ஏன் தெரியுமா, நம்மள உலக அன்புக்கு ஏசப்பா விடாம அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களோட அன்பு நம்ம கிட்ட இருக்கிறதுனால ஏசப்பா உலக அன்புக்கு நம்மளை அனுப்ப மாட்டாங்க. அடுத்ததாக பொறுப்புகள். ஏசப்பா நம்ம நேசிக்கிறவங்களுக்கு அநேக கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஏசப்பா உண்மையா நேசிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும். ஏசப்பா நம்ம நேசிக்கிறவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க தான். ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. அது உங்களை பார்த்து சி நீங்களே ஏசப்பா புள்ளையான்னு கேட்டவங்க வாயில ஐயோ நீயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏசப்பா உங்களை மாத்துவார். யோவான் அங்க நின்று கொண்டிருக்காரு. அப்போ சொல்றாரு ஏசப்பா அதோ உன் தாய். அப்போ சொல்றாரு, அப்போ யோவான் சொல்லிருக்கலாம்ல, நான் ஏதோ நீங்க அடிக்கப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நின்று இருந்தா எனக்கே நீங்க வேலை விடுறீங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லாம அவன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்னு அழகா சொல்கிறது அந்த வசனம். அது போல ஏசப்பா நம்மளுக்காக நிறைய பொறுப்புகள் வைத்திருக்காரு. நீங்க காத்திருந்தா அந்த பொறுப்புகளை எல்லாமே ஏசப்பா உங்களுக்காக தருவாரு. அவர் மேல அன்பு வைத்திருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பொறுப்புகள் கொஞ்ச நாள் வரும், கொஞ்ச நாள் தாமதிக்கும். ஆனா அந்த பொறுப்புகள் உங்களுக்குன்னு ஏற்படுத்தி வச்சதை அதை யாராலையுமே பறிக்கவே முடியாது. அதுக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்ததாக பெற்றோரை கனப்படுத்துதல். இந்த வார்த்தையை நான் எத்தனை பேருக்கு பாசமாயிட்டு சொன்னது, நீ பெற்றோரை கனப்படல, அதனால இந்த வார்த்தை உனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு லைட்டாக அழுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வார்த்தை நான் ஏன் முதல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்மளை ஒரு மாற்றிக்கொள்கிற ஒரு இதுவாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் எடுக்கவே கூடாதுன்னு நினச்சேன். இந்த பாயிண்ட் எடுக்கலன்னா அவ்வளோதான். பெற்றோரை கனம் பண்ணுதல்னு சொல்கிறாங்க ஏசப்பா. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே துக்க நாட்கள் ஆமென். ஏசப்பா உன்னோட ஆயுசு நாட்கள் கூடி இருக்கணும்னா நமக்கு கொடுத்திருக்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், என்னையும் சேர்த்தே நான் சொல்றேன், நம்ம தகப்பனையும் நம்ம தாயையும் ஏசப்பா நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்கள நம்ம மதிக்கணும். அவங்க நம்மளுக்காக தான் இருக்காங்க. ஏசப்பா அவங்க நம்மளுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம உண்மையா இருக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறவன் இந்த உலகத்துல நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்பானா? முதலாவது நம்ம தேவனை கனம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முதலாவது சாட்சி நம்ம தகப்பனையும் நம்ம தாயும் கனம் பண்றதுதான். ஆனா ஏசப்பா போல நம்மளால அவங்க கிட்ட அன்பு எதிர்பார்க்க முடியாது. நம்ம நிறைய நேரத்துல நம்ம ஏன் இருக்கோன்னு தோன்ற அளவுக்கும் நம்மளை பேசுவாங்க. ஆனா ஏசப்பா அவங்கள மூலமா தான் நம்மளை இந்த உலகத்துக்கே கூட்டு வந்திருக்காங்க. அதனால நமக்கு கொடுத்த தகப்பனையும் தாயோ எந்த சூழ்நிலையிலும் நம்ம மரணம் வர நேரத்திலையும் நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்கள கஷ்டத்துல நம்ம விடவே கூடாது. அந்த தகப்பனையும் தாயும் கடைசி வரை நம்ம நடக்கணும். இந்த 3 பாயிண்ட், முதலாவது அன்பு, பொறுப்புகள், பெற்றோரை கனம் பண்ணுதல், இது 3 உலகக்குரிய காரியம். இந்த உலகக்குரிய காரியத்துக்காக ஏசப்பா கிட்ட நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆவிக்குரிய குடும்பம். ஆவிக்குரிய குடும்பம்னா நம்ம சபையை தான் நம்ம சொல்றது. ஏசப்பா தன் மரணம் சிலுவையில் அறியப்படுகிறாரு. அறியப்பட்டு மரணத்துக்கு பிறகு பரத்துக்கு எழும்பின போது சபைகள் எழும்பினது. முதலாவது சபை உருவானது, அதுதான் அப்போஸ்தலர் சபை. அந்த சபையை போல ஒரு மனதா இருக்க வேண்டும் நம்ம சபை. முதல்ல தாழ்மை
ஒற்றுமை வேணும். நம்ம சபைகளுக்குள்ள எல்லாரும் அன்பா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரிடத்துல நம்ம சபையை நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். துன்பத்திலோ உறுதியா இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு வந்தாலும் அந்த கஷ்டங்கள்ல மத்தியிலும் நம்மளை விட்டு கொடுக்கணும் ஏசப்பாக்கு. ஏசப்பா சொல்கிறாரு, நம்ம ஒவ்வொருவரும் தேற்றர்களா இருக்கணுமா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்கிறாங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நம்ம சபையில் நம்ம எப்படி இருக்கணும்னா தேற்றுகளா இருக்கணுமா. ஒருத்தவங்க விழும்போது அவங்கள தூக்கி எடுக்கிறவர்களா நம்ம இருக்கணுமா. ஏசப்பா நம்மளுக்காக கல்வாரி சிலுவையில் அடிபட்டு நம்மளுக்காக சாபமான சிலுவை தூக்கி நம்மளுக்காக இந்த சபையை நம்மளுக்கு பூமியில கொடுத்துருக்காங்க. இந்த சபையில போயிட்டு நம்ம சண்டைகளையும் ஒருத்தவங்களை தேற்றாம இருந்தோம்னா அது ஏசப்பாவுக்கு ரொம்ப மனது கஷ்டத்தை உண்டாக்குமா. அதனால நம்ம ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒருவர் தேற்றவர்களா இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சிறைச்சாலையில இருக்கும்போது அவங்க சபையார்கள் எல்லாரும் அவனுக்காக ஜெபிச்சாங்களாம். அது போல யாராவது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது சபையாரா சேர்ந்து சபையில நம்ம ஜெபிச்சோன்னா ஏசப்பா நம்ம சபையை கண்டிப்பா கண்ணோக்கி பார்க்கிறார். நம்ம சபை ஜெப வாழ்க்கையிலையும் வேத வசனத்திலையும் தான் வளர கொண்ட சபையா இருக்க வேண்டும். அடுத்தது பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கையில சபையில ஒரு வாழ்க்கையோ வெளியில ஒரு வாழ்க்கையோ வாழ்ந்து கொண்டிருக்க இத்தனை நாள் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இனி நம்ம ஏசப்பா கிட்ட கேட்க போறோம், ஏசப்பா உங்க பரிசுத்த வாழ்க்கையில ஆண்டவரே உண்மை போல ஆண்டவரே நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இயேசு சிலுவையில் பேசின 4வது வார்த்தை வாசிக்கலாம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆமென். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. ஆமென். முதலாவது இயேசு யாரை பார்த்து எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்கிறான்னு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏசப்பா பேதுரு மழுதிருத்த போது யூதாஸ் காட்டி கொடுக்கப்பட்ட போது அவருடைய அற்புதத்தை கண்ட ஜனங்கள் பின்பு அவரை தூஷித்த போது தன் உடையில் மேல் சீட்டு போட்டு அதை பங்கிட்ட ஜனங்களை பார்த்து அவர் சொல்லவில்லை. பின்பு அவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? மீண்டும் அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கலாம். ஆமென். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தம்மை அனுப்பின பிதாவை பார்த்து அவர் சொல்லுகிறார். மற்ற ஜனங்களையோ மற்ற கூட இருந்த சீஷரையோ பார்த்து அவர் சொல்லல. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தன்னை அனுப்பின பிதாவை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஏன் பிதாவை பார்த்து அப்படி சொன்னார்? அப்ப பிதா இயேசுவை கைவிட்டாரா? அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கை பிடிச்சாதான் அந்த கையை விட முடியும். அப்ப இயேசுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவை பத்தி பார்க்கலாம். யோவான் 8:16 வாசிக்கலாம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாய் இருக்கிறோம். அடுத்ததாக யோவான் 10:30 வாசிக்கலாம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். யோவான் 8:16 சொல்கிறது நானும் என்னை அனுப்பின பிதாவுமாய் இருக்கிறோம். யோவான் 10:30 சொல்றது நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். ஒன்றாய் இருந்த அவர்களுக்குள் என்ன ஆனது? வாசிக்கலாம். இப்ப மத்தேயு 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி எங்கும் ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று. அதாவது பிதாவுக்கும் இயேசுவுக்கும் நடுவாக ஒரு இருள் சூழ்கிறது. அது இரவல்ல, பின்பு ஏன் இருள் சூழ வேண்டும்? அந்த இருள் தான் பிதாவின் முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டதின் காரணமா? இப்ப வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாங்க. அல்லேலூயா. பாவம் அறியாத அவர் நம்முடைய பாவத்திற்காக நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏசாயா 59:2 வாசிக்க கேட்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செய்யக்கூடாதபடி நம்முடைய முகத்தை மறைக்கிறது, அவருடைய முகத்தை மறைக்கிறது. பாவம் என்ற இருளே பிதாவின் முகத்தை இயேசுவுக்கு மறைக்க காரணம். அவர் நம்ம செய்த பாவம் தான். நம்ம இது ரட்சிக்கப்பட முன்னாடி, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம செய்த பாவங்களை மனம் திரும்பத்துக்கு முன்னாடி நம்ம செய்த பாவங்கள் தான் பிதாவின் முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டதின் காரணம். அப்படின்னா பிதா இயேசுவை கைவிட்டாரா? இல்லைங்க, பிதா இயேசுவை கைவிடல. ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது முதலாவது தொப்புள் கொடி கட் பண்ணுவாங்க. அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணும் போது அவர் 2 பேரும் உள்ள உறவு பிரியவில்லை. அந்த உறவின் நிமித்தம் இந்த உலகத்திற்கு வேறொரு சந்தை உருவாக போயிருது. அல்லேலூயா. அது போலதான் நம்முடைய பாவங்கள் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பிதாவின் முகம் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதுனால்தான் இன்று நம்ம அப்பா பிதாவை உரிமையோடு கூப்பிட்டு கொண்டு அவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இயேசு தம்மை பேதுரு மறுதலித்த போது, யோவான் தன்னை காட்டி கொடுக்க போது, மற்ற சன்னங்கள் தன்னை தூஷித்த போது, எல்லாரும் தன்னை அவமானப்படுத்த போது, தன் உடையின் மேல் சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்ட போது, தன்னை சிலுவையில் ஏற்றி வாரினால் அடித்து காயப்படுத்த போது அப்படி சொல்லவில்லை. அவர் பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட போதுதான் அப்படி சொன்னார். பிதாவின் முகம் தன்னை மறைக்கப்பட்ட போதுதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அவர் சொன்னான். ஆனால் நம்ம எப்படி இருக்கும்? நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? நம்ம ஏதாவது ஒன்று நடந்தா, ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா, எதிர்பாராத ஒன்று நடந்தா, ஏன் என்னை கைவிட்டீங்க ஒவ்வொரு வாட்டியும் சொல்றோமா இல்லையா? நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மள ஒருபோதும் அவர் கைவிடலை. சப்போஸ் இந்த வேலையில யாராவது ஒருத்தர் என்னை கைவிட்டீங்க சொல்றேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை யாராச்சும் வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். ஏசாயா 54:7 சொல்லப்படுகிறது, இமை பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். அல்லேலூயா. ஏசாயா 49:15 சொல்லுது, ஸ்திரீயானவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருபோதும் கர்த்தர் ஒருவரையும் மறப்பதில்லை. இப்ப சப்போஸ் யாராவது அந்த சூழ்நிலை வந்திருக்கீங்க, உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களை ஒருபோதும் அவர் மறக்க மாட்டாருங்க. இதை நினைவு கொண்டு நம்மை ஒப்பு கொடுப்போம், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு மட்டும் இல்லை, உங்களுடைய வலியை நானும் அறிஞ்சிருக்கிறேன் இப்போ. அதனால உங்களுக்கு இடுப்பு கை கால்லாம் வலிக்கிறதுனால நம்ம இந்த வார்த்தைக்கு மட்டும் எழுந்து நின்று ஜபத்தோடு கூட ஒரு பாடலை பாடி பின்புதான் நான் கொண்டு வந்த வார்த்தையை உங்களிடத்துல கொடுக்க ஆசைப்படுகிறேன். இயேசு சிலுவையில பேசின 5வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். ஆமென். இப்போ நீங்க யாராவது தாகமா இருக்கிறீங்களா? இல்ல, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வசனத்தை குறித்ததாக வேண்டும். ஆமென். இயேசு சிலுவையில பேசின 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். ஆமென். இது ஒரு விசேஷித்த வார்த்தை. ஆமென். ஏனால் இது இயேசு கடைசியாய் பேசின 7 வார்த்தைகளில் ஒன்று. இன்னொன்னு, இந்த வார்த்தை மட்டும்தான் யோவான்ல மட்டும்தான் இருக்கும். ஆமென். வாசிப்போம். எடுத்தவர்கள் ஒருவர் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். யோவான் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு தாகமாய் இருந்தாரா? அல்லேலூயா. இதிலிருந்து நாம் 2 காரியத்தை பார்க்க போகிறோம். உலக பிரமாண அர்த்தத்தையும் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இயேசு தாகமாய் இருந்தாரா என்பது பார்ப்பதற்கு முன்பதாக, இயேசு 100% அவர் யார் என்றால் தெய்வம். ஆமென். ஆனால் இப்போ அவர் சரீரத்தில் 100% எப்படி இருக்கிறார் என்றால் மனுஷனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு 100% தெய்வம் தான், ஆனால் நமக்காக வந்த தெய்வம் இப்போ 100% எப்படி இருக்கிறார் என்றால் அவர் மனிதனாகவே இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கடந்த வாரத்துல கூட பார்த்தோம், அவரை முதல்ல எங்க அரெஸ்ட் பண்றாங்க, அக்யூஸ் பண்றாங்கன்னா கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை கையுங்களமா பிடிக்கிறாங்க. ஆமென். கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை பிடிச்சு அவங்க எங்க கூட்டு போனாங்கன்னா முன்னாள் பிரதான ஆசிரியனாகிய அண்ணாவின் இடத்துல கூட்டு போறாங்க. நான் வேத வசனத்தை மட்டும் சொல்றேன், நீங்க நோட் பண்ணீங்க, உங்களுக்கு நேரம் இருந்தால் அப்புறம் பார்த்துக் கொள்ளுங்கள். கெத்செமனே தோட்டத்திலிருந்து கைது செய்யப்பட்ட இயேசு முதல் முறையாக எங்க போகிறார் என்றால் முன்னாள் பிரதான ஆசிரியனாகிய அண்ணாவின் இடத்தில் போகிறார். யோவான் 18:13. அண்ணாவின் இடத்திலிருந்து அவர் எங்கே போகிறார் என்றால் தற்காலமா இருக்கிற, அதாவது இப்போ கரண்ட்ல இருக்கிற பிரதான ஆசிரியனாகிய காய்பாவின் இடத்துல இயேசு கொண்டு போகப்படுகிறார். யோவான் 18:24. பிரதான ஆசிரியனாகிய காய்பாவின் இடத்திலிருந்து இயேசு பிலாத்துவின் இடத்தில் கொண்டு போகப்படுகிறார். இந்த அண்ணாவும் காய்பாவும் மத சம்பந்தமான அரசியலில் இருக்கிறவங்க. இந்த பிலாத்து என்பதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் கவர்னர், அவர்கிட்ட தான் எல்லா பொலிட்டிக்கல் பவரும் இருக்குது. இப்போ காய்பாவின் இடத்திலிருந்து இயேசு பிலாத்துவின் இடத்துல கொண்டு போகப்படுகிறார். யோவான் 18:28. பிலாத்துவின் இடத்திலிருந்து இயேசு ஏரோது ராஜா கிட்ட அனுப்பப்படுகிறார்.
லூக்கா 5:7. ஏரோதுக்கு கீழே இவர் இல்லைன்னொடனே மீண்டுமாய் பிலாத்துவின் இடத்தில் அனுப்பப்படுகிறாங்க. லூக்கா 23:1. மீண்டுமாய் பிலாத்துவின் இடத்தில் அனுப்பப்பட்ட பொழுது நாம் எல்லாருக்கும் தெரியும், பிலாத்து இயேசுவை வாரினால் அடித்து சிலுவைக்கு அனுப்பப்படுகிறார். ஆமென். இப்போ இவ்வளவு காரியத்தை நம்ம பார்த்தோம். இவ்வளவு தூரமா எவ்வளவு தூரம் நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் இயேசு நடந்தே இருக்கிறார். ஆமென். நம்ம நார்மலா இருக்கும்பொழுது எப்பயுமே ஒரு காரியத்தை செய்யும் போது நம்மளுக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம் வராது. ஆனா ஒரு திடீர்னு காரியம் நம்மளுக்கு நடக்கும்பொழுது நம்மளுக்குள்ள தானாவே ஒரு பதட்டம் வந்துடும், பயம் வந்துடும், நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இயேசுவை ராத்திரியிலிருந்து கொஞ்ச நேரம் கூட விடாம என்ன பண்றாங்கன்னா அவசர அவசரமா அங்கிருந்து மாத்தி அனுப்புறாங்க. இயேசு கடைசியா இப்ப பிலாத்துவின் இடத்துல வந்திருக்கிறார். எழுதிக்கொள்ளுங்க. யோவான் 18:28 19வது அதிகாரம் 18 வரைக்கும் நீங்க வாசிங்க. 8ல போய் வாசிச்சுங்க. அதுல நம்ம பார்க்கும்போது தெரியும், இயேசுவை பிலாத்துவின் இடத்துல கொள்கிறாங்க. பிலாத்து அவரை வாரினால் அடித்து சிலுவையை கொடுத்து அவர் கொல்கதாவுக்கு அனுப்புறார். இப்ப கொல்கதாவுக்கு இயேசு பிலாத்துவின் இடத்திலிருந்து போக 2000 அடிகள் எடுத்து வைக்க வேண்டும். 2000 அடிகள் எடுத்து வைக்க வேண்டும். இப்பொழுது அவர் 150 எடை உள்ள ஒரு சிலுவையும் சுமந்து கொண்டு போக வேண்டும். இப்போ நம்ம நார்மலா ஒரு மனுஷனா இருந்து யோசிக்கணும். அவர் ராத்திரி ஃபுல்லா அதுக்கு முன்னாடி சாப்பிடல. அவர் கிட்டத்தட்ட பதட்டமா அவர் அங்கங்க அனுப்புறாங்க. அவர் எவ்வளவு திகிலோடு இருந்தாரு நம்ம பார்த்தோம். அவரை அங்கங்க விசாரிக்கிறாங்க. அவரை உண்மையா அவரை காயப்படுத்தி அவரை மன ரீதியா எல்லா விதமான காரியத்துல அவர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப காயப்படுத்துறாங்க. இப்படி இருக்கிற இயேசு கடைசியா பிலாத்துவின் இடத்துல வாரினால் அடிபட்டு கொல்கதாவுக்கு அனுப்பப்படுகிறாரு. கொல்கதாவுல போய் 4 வார்த்தை பேசின பின்புதான் 5வது வார்த்தை சொல்லுகிறார், தாகமா இருக்கிறேன். நான் முதல்லயே சொன்ன போல அவர் 100% தெய்வம் தான். ஆனால் 100% எப்படி இருக்கிறார் என்றால் மனிதனா இருந்ததுனால இயேசுக்கும் தாகம் உண்டாயிற்று. ஆமென். இன்னொரு காரியம் எதற்கு இப்படி சொன்னார் என்றால், மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 19:28-29 சேர்த்து வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடல் காளானை காடியிலே தோய்த்து ஈசோ புத்தண்டில் மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஆமென். இங்க பாக்குறோம், இது நடக்க இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அங்க போட்டிருக்குது. இந்த வேத வாக்கியம் எங்க நிறைவேறுதுன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் எடுத்து வாசிக்கலாம். அந்த சங்கீதத்தை சங்கீதம் 69:21 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஆமென். இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாகவும் இயேசு இப்படி சொன்னார். ஃபர்ஸ்ட் நம்ம இயேசு உலக பிரமாண காரியத்துல ஏன் தாகமாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். அவர் 100% தெய்வமாய் இருந்தாலும் 100% மனிதனாய் இருக்கிறபடினால அவருக்கும் தாகம் உண்டாயிற்று. அடுத்ததாக வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு இப்படி சொல்லி இருக்கிறார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிப்போம். யோவான் எழுதின புத்தகம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். ஆமென். நான் இப்படி பாக்குறேங்க, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்துட்டாருங்க. இயேசு நமக்காக எல்லாம் முடிந்துட்டாருங்க. இயேசு நமக்காக சிலுவையில் அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் முடித்துட்டாரு. இயேசுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று இருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து இயேசு தாகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல் பாயிண்ட், உன்மேல் தாகமாய் இருக்கிறார். உன்மேல் தாகமாய் இருக்கிறார். அவருடைய பணியை பின்தொடர்ந்து நிறைவேற்றி முடி. அல்லேலூயா. உன்மேல் தாகமாய் இருக்கிறார். அவருடைய பணியை பின்தொடர்ந்து நிறைவேற்றி முடி. இங்க இருக்கிற அநேகருக்கு இயேசுக்காக ஏதாயிலும் செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சை கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல காத்திருக்கிறீங்க. அப்படி காத்திருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்க திருமணம் ஆயிருக்கலாம், ஆகாம இருக்கலாம், இல்ல ஆக போறவங்களா இருக்கலாம். இயேசுவினுடைய சித்தத்தை செய்ய விருப்பம் உள்ளவராய் இருக்கிற உங்கள் மேல, முதலாவது உங்கள் மேல இயேசு தாகம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப இயேசுக்காக ஓட போறனா எப்படி இருக்கணும்? இயேசுக்காய் ஓட போகிற நீ என்ன செய்ய வேண்டும்?
உன்மேல் தாகமாய் இருக்கிறார், அவருடைய பணியை பின்தொடர்ந்து நிறைவேற்றி முடி. அந்த பணியை பின்தொடர்ந்து நிறைவேற்றி முடிக்க ஓடப்போகிற நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அர்ப்பணித்து வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இதற்கு உதாரணமான வேத வசனத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். கலாத்தியர் 2:20, கலாத்தியர் 2:20, சங்கீதம் 139 23 24, சங்கீதம் 143:10. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று ஓட போகிற நீ அர்ப்பணித்து ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஓடிக்கொண்டிருக்கிற நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் ஒரே நிலைமையில இருக்க முடியாது. ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். எபேசியர் 5:10. அப்ப என்ன செய்யக்கூடாது? ஓடிக்கொண்டிருக்கிற நீ என்ன செய்யக்கூடாது என்றால், எனக்கு மிகவும் வேதத்தில் பிடித்த ஒரு வசனம் எழுதி கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3:12. மூன்றாவதாக, நீ ஓடி முடிக்கும் போது உனக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தது. அந்த நிச்சயம் கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்துவுக்காய் ஓட போகிற உனக்கும் எனக்கும் கட்டாயமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை நீ போராடினேன் என்ற ஒரு கர்த்தருக்காய் நான் நிச்சயமாய் உண்மையும் உத்தமமாய் செய்தேன் என்ற ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய அர்த்தத்துல நாம் பார்த்த முதல் காரியம், உன்மேல் தாகமாய் இருக்கிறார், அவருடைய பணியை பின் தொடர்ந்து நிறைவேற்றி முடி. ஓடப்போகிற நீ, ஓடிக்கொண்டிருக்கிற நீ ஓடி முடிக்கும் பொழுது உனக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தன்னை குறித்து நம்மை குறித்து மாத்திரமல்ல, அவர் மற்றவர்களை குறித்தும் பேசுகிறார். ஆமென். இயேசு சிலுவையில நமக்காக சிந்தின ரத்தம், அது நமக்காக மாத்திரம் அல்ல, இன்றைக்கு ரட்சிக்கப்படாது இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும். அல்லேலூயா. நாம் முதலாவதாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவருடைய அன்பை எடுத்து சொல்ல வேண்டும் என்று. ஆமென். மற்றவர்கள் மேல் தாகமாயிருக்கிறார், மற்றவர்கள் மேல் தாகமாயிருக்கிறார், உன்னுடைய கடமையை செய்து முடி. இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் என்ன பண்றோம்னா, நாம நமக்குன்னு மட்டும் யோசிக்கிறோம். ஆனா உண்மையான தெய்வம் இயேசு என்று அறிந்தோம். இன்றைக்கு எத்தனை பேர் இயேசுவை பத்தி நாம் சொல்லுகிறோம்? நீங்களே உங்களை சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேர் இயேசு உண்மையான தெய்வம் என்று அறிந்தும் அவரை பற்றி நம்மோடு கூட இருக்கிற, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம காலேஜ் போற இடத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல அவரை பத்தி தைரியமா சொல்ல முடியுது? எத்தனை பேருக்குள்ள அந்த குற்ற உணர்வு இருக்குது? அதெல்லாம் நீங்க இன்றைக்கு உடைக்க வேண்டும். மற்றவர்கள் மேல் இயேசு தாகமாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்காக மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். எங்க நான் சொன்னா ஏத்துக்கிறாங்க, நான் அவங்க சொன்னா ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கலையோ இல்லையோ, ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? பூமியின் குடிகள் எல்லாருமே அவரை தான் மகிமைப்படுத்தணும். அவர் தான் உண்மையுள்ள தேவன். ஆமென். வெளிப்படுத்தினால் 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் மேல் உள்ளவைகளும் கீழ் உள்ளவையும், பூமியின் கீழ் உள்ளவைகளும் யாரதான் உயர்த்தணுமா? கர்த்தரை தான் உயர்த்தணுமா? சங்கீதம் 150:6 கூட நாம் பார்க்கிறோம், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். எல்லாருமே கர்த்தரை பாடணும், எல்லாருமே கர்த்தரை துதிக்கணும், எல்லாருமே இந்த ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்காகவே அவர் பொறுமையோடு இருக்கிறார். அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். நீ சொல்ல வேண்டியது யாருடைய கடமை என்றால், நம் மேல் ஒவ்வொருத்தரும் விழுந்த கடமை. அந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், எல்லாருமே எடுத்துங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். ஆமென். எல்லாரும் இப்ப சொல்ல போறோம். என்ன பாருங்க, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்து நமக்காக மாத்திரமல்ல, சபையில உட்கார்ந்து இருக்கிற நமக்காக மாத்திரமல்ல, அழிந்து போய் கொண்டிருக்கிற, நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற, நீங்க யோசித்து பாருங்க,
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம ரட்சிக்கப்படாம ஒரு ஆத்மா இன்னைக்கு இருந்தா அது எங்க தான் போகும்? கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவோம். அப்ப இயேசு நமக்காய் விட்ட சிந்தின ரத்தம் அது எப்படி இருக்க கூடாது? வீணா ஒரு நாளும் போக கூடாதுங்க. நீங்க சொல்லுங்க, அது ரட்சிக்க வேண்டியது அவருடைய கடமை, கிருபை. நீங்க சொல்ல வேண்டியது உங்க கடமை. ஓகேவா? மற்றவர்கள் மேல் தாகமாய் இருக்கிறார், உன்னுடைய கடமையை செய்து முடி. கடைசியாக நம் எல்லோர் மேலும் தாகமாய் இருக்கிறார். ஆமென். புரியல? இன்றைக்கு நீங்க யோசித்து பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து சாட்சியா நின்று இன்னைக்கு பின்மாற்றத்துல போயிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஒரே நோக்கம் நாம் எல்லாருமே அவரோடு கூட உறவுல எப்பயுமே இருக்கணும். அதற்காக தான் நம்ம இந்த பூமியில இருந்து எங்க கூட்டு போக போறாரு? பரலோகத்துக்கு கூட்டு போக போறாரு. நம் எல்லார் மேலும் தாகமாய் இருக்கிறார் இயேசு. ஆமென். நாம் எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, முதல்ல நாம ஆயத்தமாகணும், அடுத்ததாக மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. நாம் ஆயத்தமாக வேண்டும், பிறரை ஆயத்தப்படுத்தவும் வேண்டும். ஆமென். சிலர் 2 பேதுரு 3:9 எடுத்து வாசிப்போம். 2 பேதுரு 3:9. தாகமாய் இருக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாகமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் கடைசி வரைக்கும் ஆண்டவரை விட்டு போகாமல் ஆண்டவர் வருவார் என்று எத்தனை பேர் இங்க விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லைன்னா நான் சொல்றேன், இந்த வார்த்தை உண்மையானால், இந்த வார்த்தையை சொன்ன இயேசு உண்மை உள்ளவர் என்றால், அப்ப அவர் சொன்ன அந்த பரலோகமும் உண்மை. ஆமென். இந்த நிச்சயம் தான் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். நாம் காணாத பரலோகத்தை எப்படி விசுவாசிப்போம் என்றால், இயேசு உண்மை உள்ளவர். ஆமென். அவர் சொல்லி இருக்கிறார், அது உண்மையானது. ஆமென். இந்த பரலோகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் போக வேண்டும். நான் 3 காரியத்தை குறித்து சொன்னேன். மீண்டும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆவிக்குரிய அர்த்தத்துல உண்மையில் தாகமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்காக ஏதாகிலும் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று ஒரு சின்ன வாஞ்சை கொண்டிருந்தாலும் அவர் உண்மையில் தாகமாய் இருக்கிறார். அவருக்காக ஓட வேண்டிய நீ எப்படி ஓட வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து தான் ஓட வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கிற நீ உன்னை ஆராய்ந்து பார்த்து ஓட வேண்டும். எப்படி ஓடக்கூடாது என்று நான் சொன்னேன். ஓடி முடிக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு நிச்சயம் வேண்டும். ஆமென். இது நம்மளை சார்ந்தது. மற்றவர்கள் மேல் அவர் தாகமாய் இருக்கிறார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய கடமை சுவிசேஷம் என்னும் இந்த கடமையை நான் செய்து சொல்லிதான் ஆக வேண்டும். ஆமென். அவர் 3வதாக தாகமாய் இருக்கிறார். நம் எல்லார் மேலும் அவர் தாகமாய் இருக்கிறார். எங்கே என்றால், நாம் அவரோடு கூட நித்திய காலமாய் பரலோகத்தில் இருக்க. ஆமென். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் மத்தியில் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது என் கூட ஆண்டவர் அநேக காரியத்தில் இடைப்பட்டார். உங்களோடும் கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. முடிந்தது. இன்றோடு உங்கள் கண்ணீர் எல்லாம் முடிந்தது. ஆமென். இன்றோடு உங்கள் கவலை எல்லாம் முடிந்தது. இன்றோடு உங்கள் கவலை, கண்ணீர், கடன் எல்லாம் முடிந்தது. ஏன்னா ஏசப்பா சிலுவையில் எல்லாம் முடித்து விட்டார். ஆமென். முடிந்தது. சிலுவையில் என்ன முடிந்தது? ஏன் இப்படி இயேசு சொன்னார்? இயேசு சிலுவையில் இப்படி சொல்ல காரணம் என்ன? அதன் ஆவிக்குரிய அர்த்தம் தான் என்ன? முடிந்தது என்ற வார்த்தை ஒரு வெற்றியின் வார்த்தையா இருக்குது. சிலுவையில் இயேசு சொன்ன 6ஆம் வார்த்தை முடிந்தது. வாசிப்போம். யோவான் 19:30. முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஆமென். தேவன் மனிதனாக வந்த நோக்கம் முடிந்தது. என்ன மனிதனா வந்த நோக்கம்? வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:15. பார்வையை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமுமானது. ஆமென். முதல்ல தேவன் வந்த நோக்கம் மனுஷங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்த நோக்கம் முடிந்தது. அதான் மத்தேயு 1:21 சொல்லப்படுது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவா, ஏன்னா அவள் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு சொல்லப்படுது. 2வது ரோமர் 5:8 கூட சொல்லப்படுது. நாம் பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தமது அன்பை விளங்க பண்ணினார். முதலாவது தேவன் மனுஷங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்த நோக்கம் முடிந்தது. 2வது யோவான் 3:16 வாசிங்க. தேவன்
வசனத்துல சொல்லப்படுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். 1 யோவான் 5:11 வசனத்துல சொல்லுது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். முதல்ல பாவத்துல இருந்து மனுஷங்களை ரட்சிக்க வந்த நோக்கம் முடிந்தது. 2வது நித்திய ஜீவனை பெற வந்த நோக்கம் முடிந்தது. 3வது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். என்ன சித்தம்? வாசிப்போம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். ஏசப்பா ஒரு தெய்வம் தான். ஆனா பைபிள்ல எந்த இடத்துலயுமே அவர் தன்னை பெருமையா பேசல. அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையில கூட அவர் தம்மை தாம் தாழ்த்துறாரு. முதலாவது அவர் கீழ்ப்படுகிறாரு. 2வது பிதாவின் சித்தம் அவரோட கீழ்ப்படிந்தது நிறைவேற்றி முடிகிறது. யோவான் 6:38 வசனத்துல சொல்லப்படுது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவருடைய சித்தத்தின்படி செய்யதான் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு வானத்திலிருந்து இறங்கி வந்தார். யோவான் 19:30 கூட இயேசு முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இது கூட பிதாவின் சித்தத்தை முழுமையா செய்து முடிக்குது. 3வது தீர்க்க தரிசனங்களின் வார்த்தை நிறைவேறி முடிந்தது. வாசிப்போம். ஏசாயா 7:14. எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் ஆசிரியாவின் ராஜாவினாலே வர பண்ணுவார். ஏசாயா 7:14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது. ஏசப்பா புருஷ வித்தில்லாத கன்னியின் வயிற்றுல பரிசுத்தமா பிறப்பாருன்ற இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயால உரைக்கப்படுது. நிறைவேறது மத்தேயு 1:22 வசனம் 23 வசனத்துல நிறைவேறுது. வாசிப்போம். மத்தேயு 1:22-23. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். ஆமென். ஏசாயால உரைக்கப்படுது, மத்தேயுல நிறைவேறப்படுது. மத்தேயு 2:1 வசனத்துல ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் ஏசப்பா பிறந்த பொழுது அங்க நிறைவேறுது. முற்றிலுமா ஏசப்பா அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அங்க நிறைவேறுது. 2வது என்ன நிறைவேறுது? சிலுவையில் அறையப்படுறாரு. ஏசப்பா சிலுவையில் அறையப்பட போறது நிறைவேறுது. வாசிப்போம். சங்கீதம் 22:16. பொருளாதாரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்துல உரைக்கப்படுது. யோவான் 20:25 வசனத்துல தோமா நான் சொல்றாரு, நான் அவர் கையில விழாவில் அவர் என் கையை போட்டாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றது அங்க நிறைவேறப்படுது. 4வது நமக்கும் தேவனுக்கும் இருந்த பகை முடிந்தது. என்ன பகை? வாசிப்போம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி போடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். நம்மளுக்கும் தேவனுக்கும் இருந்த பகை முதல்ல பாவம். பாவம் என்ற பகை தான் ஆண்டவரையும் நம்மளையும் நெருங்க விடாம தடுக்குது. எபேசியர் 2:14 வசனத்துல சொல்லப்படுது, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருத்துறைத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகத்தான்னு சொல்லப்படுது. 2:16 வசனத்துல சொல்லப்படுது, பகையை சிலுவையில கொன்றார். நமக்கும் ஆண்டவருக்கும் இருந்த பகை அன்றையோட முடிந்தது. வேதத்துல அநேக காரியங்கள் ஏசப்பா முடித்தாரு. நம்ம இன்னைக்கு ஏசப்பாக்காக என்ன முடிக்க போறோம்? அவருக்காக ஊழியத்தை உண்மையுமா செய்வோமா? என்ன ஆண்டவருக்காக முடிக்க போறோம்? நாமே நிதானித்து பார்ப்போம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. ஆக்சுவலாக இந்த வார்த்தை வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. நான் வீட்டில் சொல்லிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக அந்த சண்டே நான் இங்கே வரதுக்கு முன்னாடி வீட்டில் சொன்னேன், அக்கா இன்னைக்கு வார்த்தையை பிரித்து கொடுத்துட்டா நல்லா இருக்கும், 2 வாரம் ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு தான் வந்தால் அக்கா அதே மாதிரி வார்த்தை கொடுத்தாங்க. ஆனால் 2 வாரம் நான் பைபிளை எடுக்கல. ஐ மீன் வார்த்தைக்காக பைபிளை புரட்டவே இல்லை, வீடியோஸ் எதுவும் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கடவுளே நான் இந்த வாட்டி எந்த வீடியோவும் பார்க்க மாட்டேன், உங்க வார்த்தை என்னோட பேசணும், உங்க வார்த்தை என் இருதயத்துல என்ன பேசுதோ அதை மட்டும் தான் நான் அன்னைக்கு போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். 2 வாரம் டெய்லி ஏசப்பா என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. நான் யோசிச்சேன், நான் சொன்னேன் ஏசப்பாட்ட, ஏசப்பா நான் ஒரு சாட்சி சொல்லணும்னாலே 1/4 hour எடுத்துப்பேன், அக்கா என்ன அதுவே சீக்கிரம் முடின்னுவாங்க, இதுல நீங்க 2 வாரம் டெய்லி என்கிட்ட புது வார்த்தையால பேசுறீங்களே, நான் எவ்வளவு நேரம் போய் பேசுறது, அதுவும் எனக்கு கடைசி வார்த்தை வேற, ஏதாவது தூங்கிட்டாங்கன்னா நான் என்ன ஏசப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆண்டவருக்கும் எனக்கும் 2 வாரமா நிறைய வாக்குவாதம் நடந்துச்சு. அதுல ஆண்டவர் எனக்கு ரொம்ப நீ இதை பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொப்பனத்துல எல்லாம் காட்டின காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 23:46. ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமாங்க, ஏசப்பா முதல்ல 6 வார்த்தை பேசுறாரு, கடைசியா 7வது வார்த்தையா தன்னுடைய ஆவியையே ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் 7வது வார்த்தையா ஒப்பு கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 6 வார்த்தையிலையும் கூட அவர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒப்பு கொடுக்கறத அடக்கி வச்சுதான் அந்த வார்த்தையும் பேசியிருக்கேன் அப்படின்றாரு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், காலையில இருந்து நீங்க எப்படி செய்தியை கவனிச்சீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னங்க? மன்னிப்பு. சரி, மன்னிப்புன்றத பத்தி பார்த்தோம். நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மகிட்ட பேசினாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் பியூலாக்கும் இப்ப தீவிர சண்டைங்க, எனக்கும் அவளுக்கு இப்ப ஆகவே ஆகாது, அவ்வளோ பெரிய சண்டை. ஆனா அவ இப்ப வந்து என்கிட்ட, அக்கா என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சரி பியூலா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இப்ப நான் அவளை மன்னிச்சிட்டேன், என் பாவம் எல்லாம் இப்பவே எனக்கு மன்னிக்கப்பட்டுருமா? மன்னிக்கப்படுமா படாதா? படாதுங்க. நான் என்னதான் அவளை மன்னிச்சாலும் நான் பண்ண தப்புக்கு நான் ஒப்பு கொடுக்கணும்ல. ஏசப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிச்சிட்டேன், ஆனா நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன மன்னிக்கணும்ல ஆண்டவரே, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்ல. நம்ம மத்தவங்களை என்னதான் மன்னிச்சாலும் நம்ம பண்ண தப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தாங்க நமக்கு அதற்கான மன்னிப்பு கிடைக்கும். இப்போ மன்னிப்புல நம்ம ஒப்பு கொடுக்கணும்ன்றத பார்த்தோம். 2வது வார்த்தை என்னங்க பேசுறாங்க? ரட்சிப்பு. இப்போ இங்க எல்லாருக்குமே, நம்ம இங்க இருக்கிற முக்காவாசி பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இங்க ரட்சிப்பு என்பது நமக்கு ஏசப்பா அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாருங்க. ஏன்னா ரட்சிப்புக்கு விலையற்ற மதிப்பு இருக்கு. பரலோகத்துக்கு போகணும்னா ரட்சிப்பு ரொம்ப 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 முக்கியமானதுங்க. அப்படிப்பட்ட ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கிடைக்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், தினம் ஒப்பு கொடுக்கணும். அப்பா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு 2 பேரையும் விட்டு போயிடக்கூடாது, நீங்க என்கிட்ட பேசிட்டே இருங்க, நானும் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும்னு சொல்லி தினம் நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் நமக்கான ரட்சிப்பு கிடைக்கும். 3வதா என்னங்க பேசினாங்க? அதோ உன் தாய் இதோ உன் மகன். அதுல உறவை பத்தி சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், நண்பர்கள் இல்லாம இருக்கலாம். இப்படி நம்ம என்னெல்லாம் உறவு இல்லாம நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த உறவாலாம் தகப்பன் இன்னைக்கு நமக்காக இருக்கிறாருங்க. இப்ப நீங்க அப்பா இல்லைன்னு எனக்கு ஃபீல் பண்றீங்கன்னா என் தகப்பன் சொல்றாரு, நான் தான் உனக்கு அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல வந்து உட்காரவரா இருக்காரு. இல்ல எனக்கு அம்மா இல்ல, எங்க அம்மா திட்டாங்க, இப்ப நான் தனியா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? தகப்பன் சொல்றாரு, உன் தாயாய் நான் இருக்கேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ற, உனக்கு நீ யாரும் இல்லைன்னு எதுக்கு அழற, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி நீங்க எந்த உறவு இல்லைன்னு ஃபீல் பண்ணாலும் ஆண்டவர் உங்களுக்காக வந்து உங்க பக்கத்துல இருக்கிறவரா இருக்காருங்க. 4வது வார்த்தை, ஏன் என்னை கைவிட்டீர்? வேதனையின் வார்த்தைங்க, வேதனை. தகப்பன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து, என் பிள்ளை என்கிட்ட பேசாதா, என் பிள்ளை தினம் ஜெபிக்காதா, தினம் பைபிள்
வாசிக்காதா? நான் என் பிள்ளைகிட்ட பேச ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தினம் தினம் வேதனை பட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்படிப்பட்ட வேதனை உங்களுக்கு அப்படிப்பட்ட வேதனையை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அப்ப கூட அப்பவாச்சும் தோணணும்ல நமக்கு, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நான் தினம் உங்ககிட்ட பேசுறேன்ப்பா, உங்களை வேதனைப்படுத்த விட மாட்டேன். நம்ம அப்பா அம்மா வேதனைப்பட்டாலே நமக்கு பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. என் அப்பா இன்னைக்கு அழுதுட்டாரு, என் அம்மா இன்னைக்கு அழுதுட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னு பிள்ளைகள் நேருக்கு நேரம் அவங்க கிட்ட வந்து சொல்லாம இருந்தாலும் பின்னாடி அவர்கள் நண்பர்கள் கிட்ட போயிட்டு கஷ்டப்படுவாங்க. அப்படி பெற்றவர்கள் வேதனைப்படுறதே நம்மளால பார்க்க முடியாத போது தேவன் வேதனைப்படுறதை நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்க போறோமா? நம்ம தேவனத்துல ஒப்பு கொடுக்கலாம். தேவனே, இனிமே உங்களை நான் வேதனைப்படுத்த விட மாட்டேன், நான் உங்க இடத்துல தினம் தினம் பேச போறேன், நீங்க என்கிட்ட தினம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5வது வார்த்தை தாகமா இருக்கிறேன். ஆமாங்க, அவரு இன்றைய தினத்துல ரொம்ப 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 தாகமா இருக்கிறாரு. அவர் விட்டு போன அந்த சுவிசேஷ ஊழியத்தை நம்ம எல்லாரும் செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் தாகமா இருக்கிறாருங்க. அந்த சுவிசேஷத்தை இப்ப நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒப்பு கொடுத்துருக்கணும். நீங்க ஒப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்க போகும்போது, இப்ப நான் ஒருத்தரை பார்த்து நான் சுவிசேஷம் சொல்றேன், ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ நீனே பாவத்தின் வாழ்க்கையில போயிட்டு இருக்க, நீனே உலக வாழ்க்கையில இருக்க, நீ எப்படி வந்து ஏசப்பா நேசிக்கிறான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை கேட்டாங்கன்னா அது ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய வேதனை கொடுக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் தாகத்தோடு இருக்கிற போது கூட தகப்பன் சொல்றார், நீ ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சுவிசேஷத்தை போய் சொல்லு, அநேகர் என் மீது திரும்புவார்கள் சொல்லிட்டு. அடுத்ததா 6வது வார்த்தை முடிந்தது. இது வெற்றியின் வார்த்தையா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாங்க, இது வெற்றியின் வார்த்தை. ஏன் இது வெற்றியின் வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தான் ஏசப்பா வந்தாரு. இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை அவர் நமக்கு காட்டியிருக்கிறார். இப்போ கடைசியா நம்மளோட வார்த்தை ஒப்பு கொடுக்கிறது. ஒப்பு கொடுக்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குங்க. ஒன்னு ட்ரஸ்ட், இன்னொன்னு சரண்டர். ட்ரஸ்ட் அப்படின்றதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா மார்க் 12:43-44. மார்க் 12:43-44. அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்தெடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஆமென். இதுல இந்த ஏழை விதவை ஒருத்தி இருக்கா. அப்போ ஏசப்பா என்ன பண்றாரு, காணிக்கை பெட்டியை வச்சுட்டு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. ஒவ்வொருத்தரும் வந்து காணிக்கை போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட 10 மடங்கு இருந்தா நான் 1 மடங்கு போடுறேன், 2 மடங்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் பணத்தை காணிக்கையா போட்டாங்க. ஆனா இந்த ஏழை விதவை என்ன பண்றா, அவகிட்ட இருக்கிறதே 2 காசு, 2 காசு தான் இருக்கு, அதையும் கொண்டு வந்து முழுசா போடுறா. எந்த நம்பிக்கைங்க? நம்ம கிட்ட எல்லாம் இப்ப காசு இல்லைன்னு வைங்களேன், இந்த வாரம் விட்டு அண்ணன் அடுத்த வாரம் போட்டுக்கலாம், ஏசப்பான்னு இதெல்லாம் பார்த்துட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இப்ப நான் காசை போட்டுட்டேன்னா நான் போயிட்டு இப்ப சிலிண்டர் வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்ட்டு இருக்கிற பணத்தை நமக்கு நம்ம எப்படி செலவு பண்ணிக்கலாம்னு பாக்குறோமே தவிர ஆண்டவருக்கு நம்ம முழுசாய் கொடுக்கறது இல்ல. அந்த ஏழை விதவை முழுசாய் கொடுத்துட்டு, நான் இப்ப முழுசா கொடுத்துடுறேன், நான் இப்ப 2 காசு கொடுத்தேன்னா பின்னாடி எனக்கு 2000 காசை நான் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி முழு விசுவாசத்தோட போட்டாங்க. அந்த முழு விசுவாசத்தோட அவ ஒப்பு கொடுத்தா பாத்தீங்களா, அவ முழுசா அவளுக்கு ஒப்பு கொடுத்து அவகிட்ட இருக்கிற பணத்தை போட்டா பாத்தீங்களா, அப்படிப்பட்ட விசுவாசத்தை தாங்க தேவன் இன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் எதிர்பார்க்கிறாரு. அடுத்ததா சரண்டர். யோவான் 21:17. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். இப்போ இயேசுப்பா பேதுருவை பார்த்து கேக்குறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கும்போது சொல்றாரு, ஆமா ஆண்டவரே நான் நேசிக்கிறேன். 2வது வாட்டி
வாட்டி கேட்கும் போது சொல்றாரு, ஆமா ஆண்டவரே நான் நேசிக்கிறேன். மூன்றாவது வாட்டி திரும்ப கேட்கும் போது பேதுருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க இது, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் என்னை பார்த்து நேசிக்கிறாயான்றாரு, நானும் நேசிக்கிறேன்றேன், திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காரு, அப்போ ஒருவேளை நான் உண்மையாலே நேசிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முழுசா முழு மனதோட அவர் ஒப்பு கொடுக்கிறாரு. ஆமா தேவனே, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுசா ஒப்பு கொடுக்கிறாரு. அடுத்ததா கூட பார்த்தோம்னா கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். திரும்பவும் ஒரு முறை வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். போதுங்க, இதுல அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இனி நான் இல்ல, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. இங்க எத்தனை பேருங்க சொல்றீங்க, நான் இன்றைய தினத்துல நான் இவ்வளவு செய்யறேன், இவ்வளவு நான் என் வாழ்க்கையில நல்லா இருக்கேன் அப்படின்னா இதுக்கு காரணம் நான் இல்ல, ஏசப்பா மட்டும்தான். நானும் சொல்லுவேன், இன்றைய தினத்தை நான் இப்ப இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்னா நான் ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாதவ, ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாதவ. ஆனாலும் என் தகப்பன் இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்தி இருக்காரு. அதற்கான காரணம் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருங்க. நீங்க எப்போ முழுசா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பதாங்க உங்களுக்கு தோணும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நீங்க முழுசா ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலயும் உங்களை உணர்த்துவாரு, நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னோட இருக்கேன். நீங்க அழும்போது ஆண்டவர் நான் உன்னோட இருக்கேன், நீ எதுக்கு அழுற, நீ கஷ்டப்படுறியா, நான் உன் கூட இருக்கேன், நீ எதுக்கு கஷ்டப்படுற, உன் கஷ்டத்தை இன்னைக்கு நான் ஏத்துக்கிறேன், இந்த தினத்துல நான் இன்னைக்கு உனக்காக ஜீவன் கொடுத்திருக்கேன், இன்னமும் நீ எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ கஷ்டப்படுற ஒவ்வொரு காரியமும் நீ இனிமே மகிழ்ச்சியாய் காண போற காரியம், அதனால நீ எதுக்கும் உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாருங்க. சரி, ஒப்பு கொடுக்கறத பத்தி பார்த்தோம். நம்ம பாவம் செய்யறோம், தப்பு பண்றோம், நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு எதற்காக ஒப்பு கொடுத்தாரு? இயேசு எதற்காக ஒப்பு கொடுத்தார்? எதற்காக ஒப்பு கொடுத்தார்? ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்தாருங்க. அவர் எந்த பாவமும் செய்யல, எந்த தப்பும் செய்யல. ஆனா என் ஜனங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கணும், என் ஜனத்தோட பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லிட்டு இயேசு நமக்காக ஒப்பு கொடுத்தாருங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிப்பவர்கள் யாராச்சும் உண்டா? யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ நம்ம 2 பேருக்கு சண்டைனாலே அவங்களுக்காக நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், தப்பு பண்ணது அவ, நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பிடித்தவர்களாய் நம்ம இருக்கிறோமே தவிர, நாம சரி அவதான் தப்பு பண்ணிட்டா, தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என் மேல தப்பு இல்லைன்னா இருக்கும், இல்லைனாலுமே பரவாயில்ல, நான் அவளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் மற்றவர்களுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்களா? மற்றவங்களுக்காக ஜெபித்து இருக்கிறீர்களா? உங்க இடத்துல ஒருத்தர் ஜெபிக்கும் சொல்லி ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், நைட்டு தூங்கும் போது ஜெபிச்சுக்கலாம், இல்ல நாளை காலையில ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு இல்லாம உங்ககிட்ட ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களை நம்பி கொடுக்குறாங்கங்க. ஏசப்பா கிட்ட இவன் நம்மளோட விண்ணப்பத்தை ஏசு கிட்ட சொல்லுவா, ஏசப்பா கிட்ட இந்த பையன் சொல்லுவான், எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு, ஆண்டவர் பதில கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்தது போல நாம் அனைவரும் நமக்காக விண்ணப்பம் கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஒப்பு கொடுக்க வேணுங்க. அவங்க விண்ணப்பம் கொடுத்த அடுத்த நொடி அடுத்த ஜெபமே உங்களுடைய ஜெபம் அவங்களுடைய விண்ணப்பத்துக்காக தான் இருக்கணும். சரி, இவர் எதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா மத்தேயு 26:28. மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். எதற்காகங்க? நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக. இங்க எத்தனை பேர் பாவத்தோட வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்காம வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம், எத்தனை பேர் ஆண்டவரை காயப்படுத்திட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா தேவன் சொல்றாரு,
நான் என் ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பதற்காகவே என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்ததா யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அடுத்ததா சொல்றாரு, நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவர் ஜீவனை ஒப்பு கொடுத்திருக்காருங்க. முதலாவதா நம்ம பாவத்தை மன்னிக்க ஒப்பு கொடுத்திருக்காரு. ரெண்டாவதா நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு. நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்துல வந்ததற்கான காரணமே நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு. அவர் ஏங்க மனுஷ ரூபத்துல வந்தாரு? ஏன் மனுஷ ரூபத்துல வந்தாரு? ஏதாவது விலங்கு ரூபத்துல வந்திருக்கலாம், பறவை ரூபத்துல வந்திருக்கலாம், ஏன் கடவுளாவே வந்திருக்கலாம். ஏன் மனுஷ ரூபத்துல வந்தாரு? ஏன்னா நம்ம எல்லாரும் மனுஷங்களா இருக்கோம். இப்போ நீங்க போயிட்டு ஒரு எறும்பு கூட்டமா போயிட்டு இருக்கு, அதுகிட்ட போயிட்டு எறும்பு லைன்ல போ அப்படின்னு சொன்னா அது கேட்குமா? கேட்காதுங்க. ஏன்னா அதற்கு நம்ம பேசுறது புரியாது. நான் அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷனா இருக்க, உனக்கு நான் மனுஷனாய் வந்து உனக்கு புரிய வைக்கிறேன், நீ செய்யற பாவத்தை ஒப்பு கொடு. ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நமக்காக, நம்ம மனுஷர்களுக்காக மனுஷனாய் வந்து தன் ஜீவனை மனுஷர்களுக்காக விட்டு இருக்கிறாருங்க. நம்ம அனைவரும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறணும். அவருடைய நோக்கம் முழுவதும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தவர்களாய் பரலோக ராஜ்யத்தை சேரணுங்க. அடுத்ததா லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். அவ்வளவுதாங்க. அவர் சொல்லிட்டாரு, இனிமே என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம். என்ன உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். என்னை அடிக்கிறீங்களோ, வதைக்கிறீங்களோ, இல்ல என்னை உயர்த்தி வைக்கிறீங்களோ, இல்ல என்னை கீழே போடுறீங்களோ, உங்க இஷ்டம். ஏன்னா உங்க சித்தமே மேன்மையானது. ஆமாங்க, பிதாவுடைய சித்தம் தான் இன்னைக்கு ரொம்ப மேன்மையானதா இருக்கு. நம்ம சித்தத்தின்படி இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. ஆண்டவர் கிட்ட, அப்பா எனக்கு இது சரியா தவறான்னு எனக்கு தெரியல, என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம். உங்க சித்தத்தின்படி நடந்து கொடுக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு, அடுத்தது வாழ்க்கை முழுவதும் தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. கடைசியா லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமாங்க, கடைசியா சிலுவையில ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு, நெக்ஸ்ட் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாரு. கடைசியா சிலுவையில தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தாருங்க. சரி, ஒப்பு கொடுக்கிறது என்பது எப்படிங்க ஒப்பு கொடுக்கணும்? நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் வரேன், சர்ச்சுக்கு வரேன், ஏசப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்புப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்ப்பா, நான் என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உங்களோடதுப்பா, நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது 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 ஒப்பு கொடுத்துட்டு வாசல்ல போயிட்டு போன் எடுத்துட்டு ரீல்ஸை தள்ளிக்கிட்டு இருந்தோம்னா ஒப்பு கொடுத்ததுக்கான அர்த்தமே இல்லைங்க. நம்ம ஒப்பு கொடுக்கிறது ஒவ்வொரு ஒப்பு கொடுத்தலுக்கும் முழு காரணத்தோடு இருக்கணும், முழு இருதயத்தோடு இருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம், மத்தேயு 22:37. இயேசுவை நோக்கி, தேவனாகிய கர்த்தருக்கு உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. ஆமென். அவரு தெளிவா சொல்லிட்டாரு, நீ எது பண்ணாலும் முழு இதயத்தோட பண்ணு, இல்லைன்னா பண்ணாத, நீ பண்றதே வேஸ்ட். நீங்க எப்போ முழு இருதயம் இல்லாம சும்மா பேச்சுக்குன்னா நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ, அப்ப ஆண்டவரை நீங்க உணரவே முடியாதுங்க. இது நான் சொல்லல, தேவ சித்தம் சொல்லுது. நீங்க எது செஞ்சாலும் முழு இதயத்தோட செய்யணும். காலையில இருந்து பார்த்த ஒவ்வொரு வார்த்தையுமே சரி, மன்னிப்பா இருக்கட்டும், ரட்சிப்பா இருக்கட்டும், இல்ல தாகமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் முழு இதயத்தோட செஞ்சு பாருங்க, தேவனுடைய அன்பை நீங்க உணர்வீங்க. நெக்ஸ்ட் லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த
பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். அவரு திரும்ப 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 சொல்ற ஒரு காரியம், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி. இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணும் போதும் ஒப்பு கொடுக்கும் போதும் தகப்பன் கிட்ட சொல்லுங்க, என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம். என் சித்தம் இல்ல ஆண்டவரே, உங்க சித்தம் அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுங்க. முதலாவதா முழு இதயத்தோடு ஒப்பு கொடுங்க. ரெண்டாவதா அவருடைய அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. மூன்றாவதா மத்தேயு 11:28-29. மத்தேயு 11:28-29. வருத்தப்பட்டு பாரதிக்கிறவர்களே, நீ எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அவர் சொல்றாரு, பாரமா இருக்கீங்களா, என்னை நோக்கி வாங்க. பாரம் கஷ்டமா இருக்கா உங்க வாழ்க்கையில, என்னை நோக்கி வந்து என்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் உங்க கவலை கண்ணீர் எல்லாத்தையும் மாத்த போறேன். அதனால நீங்க உட்காந்து ஃபீல் பண்றதெல்லாம் வேஸ்ட். உங்ககிட்ட என்ன கஷ்டம் இருக்கோ, இப்ப நான் அடுத்து எனக்கு வேலை கிடைக்கல, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், இல்ல எனக்கு படிப்பு, எனக்கு அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியல, இல்ல எனக்கு வேலையில உயர்வு இல்லை, இல்ல நான் இப்ப ஏதாவது கடன் பிரச்சனையில இருக்கேன், வீட்டு பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு தினம் தினம் உட்காந்து அழறீங்களா? இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து தேவன் சொல்றாரு, உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. என்னிடத்தில் வந்து ஒப்பு கொடுங்கள், தேவ சித்தத்தின்படி ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரப்பப்பட போகிறது. உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தால நிரப்பப்பட போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களிடத்துல பேச வல்லவராய் இருக்கிறார். லாஸ்டா வாசிக்கலாம், மத்தேயு 16:24. அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தம் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? தன்னைத்தான் வெறுத்து ஒப்பு கொடுக்கணுமாங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எப்ப நீங்க சொல்றீங்களோ, ஏசப்பா நான் ஒன்னுத்துக்குமே யூஸ் இல்லப்பா, என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. எனக்கு நான் என்ன சொல்றது, நான் வந்து என்னை வெறுத்துட்டு ஆண்டவரே, என்னால என்னை எதுவுமே பண்ண முடியல, நான் பாவத்தை விட்டு திரும்பணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால திரும்ப முடியல. இங்க வந்து ஒப்பு கொடுக்குறேன், ஆனா திரும்ப போயிட்டு பாவ வாழ்க்கைக்கே போயிடுறேன். என்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியலப்பா, நீங்க தான் என்னை பார்த்துக்கணும், நீங்க என்ன பார்த்துக்கோங்க, நீங்க என்ன வழி நடத்துங்கன்னு சொல்லி உங்களை முழு இருதயத்தோட முழுசா உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. தேவன் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். கடைசியா நீங்க ஒப்பு கொடுக்காவிட்டால் என்ன ஆகும்னு சொல்லி முடிக்க விரும்புறேன். எபிரேயர் 3:18-19. எபிரேயர் 3:18-19. இன்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கலன்னா பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு இடம் இல்லையாங்க. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லிட்டாரு. நீ வந்து காலையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. என் வார்த்தை மட்டும் இல்ல, நான் நினைச்சிட்டே இருந்தேன், எல்லாரும் என்னடா இது ஒப்பு கொடு ஒப்பு கொடு ஒப்பு கொடுன்றாங்க. இப்ப நானும் போயிட்டு ஒப்பு கொடுக்கறத பத்தி பேசினேன்னா எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பாங்கன்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க இதை வச்சு இன்னும் யோசிக்கணும் அப்படின்னா, காலையில இருந்து திரும்ப திரும்ப பேசுறாரு அப்படின்னா அந்த வார்த்தைக்கான முக்கியத்துவத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒப்பு கொடுக்கறதுன்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமானதுங்க. நீங்க எப்போ ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பதான் பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு இடம் உண்டாகும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போதுமாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் கடைசியா, பிதாவே என் ஆவியை உன் கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார், தன் வழியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய செய்கையை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்த எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தன்னை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே
நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பு, நம்ம கிட்ட கொடுத்த வரம், நம்ம கிட்ட கொடுத்த படிப்பு, நம்ம கொடுத்த திறமை எல்லாத்தையும் கர்த்தர் கடைசி நாள்ல கணக்கு கேட்பார். கடைசி நாள்ல என்ன கேட்பார்? நம்மள கணக்கு கேட்பார். அதனால அதை நம்ம ஒப்பு கொடுக்கிறவளா, அறிக்கை செய்யறவளா நம்ம மாறும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.